ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்னு ராத்திரியே முடிவு பண்ணி வச்சாச்சு. கினோவா ஊற போட்டு வச்சுருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி வடிச்சிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. கேரட், பீன்ஸு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கினோவா வெஜ் உப்புமா, அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ரெகுலர் ரவா உப்புமா பண்ணுற மாதிரி மெத்தட். எல்லா காயும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரவைக்கு பதிலாக கினோவாவை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான ஹெல்தி கினோவா வெஜ் உப்புமா ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி ரொம்ப நல்லா போகும். கோகோனட், கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல சட்னி வச்சு இது கூட சாப்பிட்டிங்கன்னா வெரி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்தி ஃபேட் உங்களுக்கு தேங்காயிலேருந்து கழிச்சிடும். ஃபைபர், வெஜிடபிள் எல்லாமே இருக்குது. விட்டமின்ஸ் இதில் கம்ப்ளீட் ஹோல்சம் மீல் இது. அது பார்த்திங்கன்னா சயா சீட்ஸுங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோட்டீன் தான். இதுதான் ஈகேயோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். சயா சீட்ஸில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வீக்லி 2 நாளைக்கு சின்ன அளவில் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. லாஸ்ட் வீக்கு என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு ஒரு ஆணோட இலையிட்டாங்க. அங்கேருந்து நான் வந்து பறிச்சிட்டு வந்தேன். பொண்ணுக்கு 2 நாள் மூணு கிடைக்கும். அது வந்து வெத்தலை சாப்பிட்லாம் கொஞ்சம் வெத்தலை ஒரே இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல வகையான வெத்தலை சாதம் கொங்கு நாட்டு ஸ்டைல். கொங்கு நாட்டு ஸ்டைல்லையும் அது வெத்தலை சாதம் பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது சிம்பிள், அவ்வளோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வெத்தலை சாதம். குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நிறைய நெய்யெல்லாம் போட்டு வெத்தலையை கட் பண்ணி வெங்காயம் தக்காளியோட வதக்கி நிறைய பூண்டு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கலந்த சாதம். அதுக்கேற்ற மாதிரி பேபி ஆலு ரோஸ்ட் வச்சு கொடுத்தேன். ஐ ஹோப் ஷீ லைக்ஸ் இட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெத்தலை சாதம் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவளோட லன்ச் பாக்ஸ். அப்புறம் எங்களோட லன்ச் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கத்திரிக்காய் இருந்தது. கத்திரிக்காய் வச்சு ஒரு பொடி போட்டு ஒரு நல்ல ரோஸ்ட் மாதிரி கத்திரிக்காய் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம், தக்காளி, வேக வச்ச பருப்பு தண்ணி இருந்தது, அதெல்லாம் வச்சு ஒரு ரசம், கீரை மசியல், கீரையை நல்லா வேக வச்சு வெங்காயம் தக்காளியில் கடைஞ்சி தாளித்து வச்சா கீரை மசியல் ரெடி. இது பார்த்திங்கன்னா தொகையல், வெங்காயம், உளுந்து, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சோன்னா தொகையல் ரெடி. வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ப்ரௌன் ரைஸ். நான் இப்போல்லாம் ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் எங்கள் 2 பேருக்கு. இது காலையில் பண்ண கினோவா கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.